செம்மொழி நம்பி டிவியின் அருமை சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். அருமைக்குரிய உறவுகளே, நான் போடுகின்ற பதிவுகள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேர வேண்டும் என்றால் நீங்கள் செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு உங்களது நல்லாதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் இன்றைக்கு பார்த்தேன் ஒரு செய்தியை. திருமதி பிரேமலதா அவர்கள் ஒரு லூசுத்தனமான அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்ல, கொள்கையை பற்றி பேசியிருக்கலாம். மத்திய சர்க்கார் இன்றைக்கு மாநிலத்திற்கு, தமிழ் மாநிலத்திற்கு நிதியுதவி செய்யாமல் பட்ஜெட்டை போட்டிருக்கிறார்கள். அதை கண்டித்திருக்கலாம். தமிழ்நாட்டு நலனிலே அக்கறை எடுத்து பேசியிருக்கலாம். அல்லது தமிழ்நாடு அரசு ஏதாவது பணியை விடுபட்டு இருந்தால் அதை செய்து தாருங்கள் என்று கேட்டிருக்கலாம். இப்படி அரசியல் செய்வதற்கு எத்தனையோ இருக்கிறது. ஆனால் அந்த அம்மையார் ஒரு மீட்டிங் போடுகிறார். ஒரு மீட்டிங் போட்டு அது என்ன பண்ணுறாருன்னா, கரண்ட்டு கட்டணம் உயர்ந்து போச்சான். கரண்ட்டு கட்டணம் உயர்ந்து போச்சுன்னு இவங்க கட்சி போராட்டம் நடத்துகிறாங்களாம். அது என்ன போராட்டம்? விடுவிடு போராட்டம். தமிழ்நாடு முழுக்க நடத்தாங்களாம். அருமைக்குரிய நேயர்களே, அந்த எம்ஐஆர் செய்வதெல்லாம் கோமாளித்தனமான அரசியலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறதை தவிர வேறு எதுவும் ஒரு உருப்படியான காரியத்தை அவர் செய்யவில்லை. அந்த எம்ஐஆர் திடீரென்று அப்படி அறிவித்து பண்ணாங்க. ரைட், செய்யட்டும். ஏதோ ஒரு கட்சின்னு வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி எதையாவது சென்னால் செஞ்சால் தானே பத்திரிகையில் பேர் வரும், டிவியில் செய்தி சொல்லுவோம். ஏதோ செஞ்சுக்கிட்டு போட்டோம். ஆனால் அந்த அம்மா பஜாரித்தனம் அங்கே தான் நிரூபிக்கப்படுகிறது. சும்மா இல்லாமல் நல்லா இருக்கிற மனுஷன் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அருமையாக இருக்கிறாரு. அருமையாக மக்கள் பணி செய்கிறாரு. 24 மணி நேரம் மக்கள் சேவையை மகேச சேவை என்று செய்து கொண்டிருக்கிறார். முடிந்தவரை இந்த நாட்டு மக்களுக்கு என்னென்ன செய்ய முடியும் அவர்களை செய்து கொண்டிருக்கிறார். மெட்ரோ ட்ரெயின், அந்த மெட்ரோ ட்ரெயினுக்கு 2ஆம் கட்ட மெட்ரோ ட்ரெயினுக்கு அமித்ஷாவே வந்து இங்கே பூஜை போட்டார். நாங்கள் மெட்ரோ ட்ரெயினுக்கு 63,000 கோடி தருகிறோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி சொன்னார். ஆனால் அதை இதுவரை கொடுக்கவில்லை. 10 பைசா கூட கொடுக்கவில்லை. ஆனால் 33,000 கோடி தமிழ்நாடு சர்க்கார் போட்டு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பணம் வந்திருந்தால் நமக்கு எவ்வளவோ தொல்லைகள் இருக்கிறது. போக்குவரத்து தொல்லையாக இருக்கிறது, பல வேலைக்கு தொல்லையாக இருக்கிறது. ஒன்வே டிராபிக் போட்டுட்டு சுற்றி விட்டு போக வேண்டியதாக இருக்குது. சரியான இடத்துல போய் சேர முடியல, சரியான நேரத்துக்கு போக முடியல. எப்படி பல இம்சைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் எதற்காக? 1 வருடம் 2 வருடம் ஆகிவிட்டால் நம்மளாம் வசதியாக இருக்கலாம். தமிழ்நாடு தலைநிமிர்ந்து நிற்கும், சென்னையிலே போக்குவரத்து சுகபோகமாக இருக்கும் என்ற காரணத்தினால் பொறுமையாக இருக்கிறோம். ஆனால் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை. அவர்கள் மாநில சர்க்கார் திட்டம் அவர்களே செய்து கொள்ளட்டும் என்று அவர்கள் விட்டு விடுகிறார்களா? அதை கண்டிக்க கூடாது. அப்படி என்றால் ரயில்வே துறை மாநில சர்க்காருக்கு உட்பட்டதா? சொல்லுங்க. ரயில்வே துறை மத்திய அரசாங்கத்துக்கு உட்பட்டது என்கின்ற பொழுது நீங்கள் வேண்டுமென்றே நீங்கள் மாற்றாந்தாய் மனைப்பொழுடன் தமிழகத்தை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் என்று சொன்னால் அதை கண்டிக்க துப்பு இல்லாத பிரேமலதா ஜால்ரா பாடிக்கொண்டிருக்கிறார். பிரேமலதாவை பொறுத்தவரை அவங்க ஒரு பெரிய அரசியல்வாதி இல்லை. ஏதோ பாவம் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு, கட்சி ஆரம்பிச்சு நடத்தினாரு. ஏதோ ஜெயலலிதா கிட்ட போயிட்டு கூட்டணி போட்டு எதிர்கட்சி தலைவரானாரு. எதிர்கட்சி தலைவரான பிறகு அந்த அம்மா சொன்னாங்க, இவர் தண்ணி அடிச்சுட்டே வராது சட்டமன்றத்துக்குன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. யார? விஜயகாந்த. குடிச்சுட்டே வராது அவர் சட்டமன்றத்துக்கு அந்த அம்மா சொல்ல. உடனே இருந்தாலும் கோபமாயி, எனக்கு ஜெயலலிதா தான் ஊற்றி கொடுத்ததா ஆனால் அவர் கேள்வி கேட்டார். எப்படி பெரிய பிரச்சனையாச்சு அவங்களுக்குள்ள. இப்படி ஜெயலலிதாவை நாக்க துருத்தி கேள்வி கேட்டதும் அந்த அம்மா, நான் ஒரு பெரிய தப்பு செய்து விட்டேன், நான் தெரியாத தனமாக
விஜயகாந்தை என்னுடைய கூட்டணியிலே சேர்த்துக் கொண்டேன், நான் செய்த மிகப்பெரிய தப்பு என்று அவர்கள் சட்டமன்றத்திலே அறிவித்து அதற்கு பிறகு விஜயகாந்த் கட்சியை உடைத்து அங்கே இருந்து ஏறத்தாழ 10 எம்எல்ஏக்களுக்கு மேல் அவர் அதிமுகவில் சேர்த்துக் கொண்டார் என்று சொன்னால் விஜயகாந்துக்கே இந்த நிலைமை. மறந்துடாதீங்க, விஜயகாந்தை பத்தி சொல்லிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு நம்முடைய முன்னாள் முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒப்பற்ற தலைவராக விளங்கி கொண்டிருக்கின்ற தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தந்தையார் கலைஞர் அவர்கள் மீது பற்று கொண்டவர் என்ற காரணத்தினால்தான் அவரை எதுவும் விமர்சனம் செய்யாமல் இருக்கிறோம். அப்படி நாங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டால் உங்களால் தாங்க முடியுமா? விஜயகாந்துடைய ஆரம்ப கால நிலை என்ன? பாண்டு பசாரிலே தான் ரூம் போட்டு வைத்துக் கொண்டிருந்தார். பாண்டு பசாரில் ரூம் போட்டு ஒரு 4-5 நண்பர்கள் இருப்பாங்க. அதில் இப்ராஹிம் ராவித்தாலும் இருப்பார், அதில் ராமச்சந்திரனும் இருப்பார். இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து தக்கர் பாபா பக்கத்தில், தக்கர் பாபா எங்க வெங்கட் நாராயணோட இது பாருங்க தக்கர் பாபா, அதுக்கு பக்கத்தில் அப்போ ரமணா கிளினிக் இருந்தது பக்கத்தில். அந்த சந்தில் முள்ளுகுள்ளு வளர்ந்து போயிருக்கும். அங்கே வந்து நாட்டு சாராயம் குடிச்சுக்கிட்டு இருந்தார். நாட்டு சாராயம் கள்ளச்சாராயம் வாங்கி குடிச்சிட்டு போனவர் தான். நான் அதிகமாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் நீ மற்றவங்களை சொல்கிறப்போ உன்னை சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுதா? நன்றியே கொஞ்சம் கூட இல்லாமல் ஒரு விஜயகாந்த் மீது அவர் வைத்திருந்த பாசம், கலைஞர் வைத்திருக்கின்ற பாசத்தை அப்படியே தொடர்ந்தார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். இந்த நாட்டின் முதலமைச்சராக அவர் இருந்த காரணத்தினால்தான் உங்களுக்கு அவர் இறந்த பொழுது அரசு மரியாதை கிடைத்தது. இந்த நாட்டின் முதலமைச்சராக அவர் இருந்ததனால்தான் தீவுத்திடலிலே உங்கள் கணவரை வைப்பதற்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. ஒரே இரவிலே மாநகராட்சி தேவையான வசதிகளை செய்து கொடுத்து, பந்தல்களை செய்து கொடுத்து, அத்தனை லட்சம் பேர் பார்ப்பதற்கு மாநகராட்சி உதவி செய்தது என்று சொன்னால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்ததனால்தான். போலீஸ் இந்த அளவிற்கு உறுதுணையாக இருந்து அவருடைய சவ ஊர்வலம் உங்களுடைய திருமண மண்டபத்திற்கு செல்வதற்கு பர்மிஷன் செய்து கொடுத்தது யார் என்று சொன்னால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்ததனால்தான். ஒரு முறை அல்லது 2 முறை என் நண்பரை பார்க்க செல்கிறேன் என்று வந்தது யார் என்றால் இந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். ஆனால் நன்றி என்பது கொஞ்சம் கூட இல்லாமல் எப்பொழுதும் நீங்கள் அரசியல் செய்வது நயவஞ்சகத்தனம். ஒரு முறை கலைஞர் அவர்கள் என் தம்பி யார விஜயகாந்த் சொல்றார், என் தம்பி வருகிறான், கூட்டணிக்கு வருகிறான் என்று இரவு விடிய வரை உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இவரிடம் கூட்டணி பேசுவது என்று முடிவெடுத்து விட்டார் விஜயகாந்த், திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து நிற்பது என்று. ஆனால் அவர் எடுத்த முடிவிலே இருந்து பின்வாங்கி கொண்டார். காரணம் என்னவென்று சொன்னால் அங்கே பிரேமலதா அவர்கள் செய்த சூழ்ச்சி தான், அந்த சுயநலம் தான். அதற்குள்ள ஜெயலலிதா கிட்ட பொட்டி வாங்கிட்டாங்க. இந்த அம்மா பொட்டி வாங்கிய காரணத்தினால் விஜயகாந்த் திமுகவுடன் கூட்டணி போடுவதை தடுத்து ஏடிஎம்கே கூட கூட்டணி போட வச்சு அதில் அவர் அந்த நேரத்தில் தான் அவர் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராகி படாத பாடுபட்டு அதில் இருந்தவருக்கு இறங்கும் தான் அவரை பாவம் ஒரு வழி பண்ணி விட்டுடுச்சு ஜெயலலிதா அம்மா. அந்த அளவுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரெயின் ஆயிட்டாரு. ஆக அவருடைய கட்சியில் இருந்தவர் கூட விலை போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் பிரேமலதா அவருடைய அரசியல் தலையீடு தான். அதை போல நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு பிறகு நடந்த தேர்தல், அந்த தேர்தலிலே மக்கள் நல கூட்டணி என்று ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியை ஏற்படுத்தியது யார் என்று சொன்னால் நடராஜன் என்று அப்பொழுது சொன்னார்கள், சசிகலா நடராஜன் என்று சொன்னார்கள். அப்போ அந்த கூட்டணியில விஜயகாந்த் அவர்களையும் சேர்த்துக்கொள்ள சொல்லி விஜயகாந்திடம் பேசி நடராஜன் அவர்கள் கொடுத்த சூட்கேஸை விஜயகாந்த் அவரிடம் கொடுத்து நீதான் முதல்வர் நடத்து அரசியல் என்று சொல்லி நடக்க வைத்தார்கள் என்று சொன்னால் அதிலே பின்புலம் யார் என்று பார்த்தால் இதே பிரமலாதா தான். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பொட்டி வாங்கி கொண்டு எங்கே வெயிட் இருக்கிறதோ அங்கே போய் கூட்டணி போடுகிறீர்களே, உங்கள் கட்சிக்காரர்கள் செலவு பண்ணுறீங்களா? இந்த முறை கூட வாங்கினீங்க, பொட்டி வாங்கினீங்க, தேர்தல் செலவு என்ன பண்ணீங்க? ஒன்றும் இல்லை.
எல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் பையன் விஜயபிரபாரன் நிற்க வச்சு செலவு பண்ணீங்க. விஜயபிரபாரன் வர முடியல, உடனே மற்றவங்களை குறை சொல்லுது. என்ன நீங்கள் அரசியலில் தியாகம் பண்ணியிருக்கீங்க? இந்த நாட்டுக்காக என்ன செஞ்சுருக்கிறீங்க? சும்மாங்காட்ட ஏதோ சினிமாவில் நினச்சிட்டு டாட்டா சொல்லிட்டா போதுமா? அவர் பாவம் இறந்தவர் நல்லவர், அவர் போயிட்டாரு. இன்னைக்கு அவர் பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் என்கேஷ் பண்ண பார்க்குறீங்க. அது நல்லது இல்லை. இந்த மாதிரி தவறான செய்தியெல்லாம் முதலமைச்சர் என்பது வேஷ்டி தான் கட்டியிருக்கணும். ஏன் அதுக்குள்ளே போடுற உள்ளாடை கூட போடுறாரான்னு பாரு, யார் வேணான்றது. இந்த மாதிரி தவறான செய்தியெல்லாம் சொல்லக்கூடாது. அப்போ நாங்களும் பேச ஆரம்பித்தா வேற மாதிரி போயிடும். ஆகவே அவர் பேண்ட்டு போட்டுக்கிறாரு, கை உதறது, பாக்கெட்டில் விட்டுக்கிறாரு. இதெல்லாம் என்ன கேவலமான பேச்சு இல்லை? அப்போ உன்னை பற்றி சொல்லணுமா? நீ என்ன பண்ணுற? நீ புடவை கட்டுறதுலேருந்து நாங்கள் ஆரம்பிக்கணுமா? சொல்லு. புடவை கட்டுறதுலேருந்து பேச ஆரம்பித்தா எங்கெங்கேயோ போயிடும். தாங்க மாட்டேங்க. தேவையில்லை, அரசியல் பண்ணுங்க, ஏற்றுக்கிறோம். ஆனால் தனிநபர் விமர்சனத்தை நீ செய்வீர்கள் என்று சொன்னால், உங்களை நாங்கள் தனிநபர் விமர்சனம் செய்ய ஆரம்பித்தால் நாங்கள் பின் நின்று பார்க்கிறோம். இல்லை என்றால் கதை வேற மாதிரி ஆகிவிடும். ஆகவே பிரேமலதா அவர்களே, பஜாரித்தனம் செய்யாதீர்கள், எச்சரிக்கையுடன் இருங்கள், உங்கள் அரசியலை செய்யுங்கள், அநாகரிகமாக பேசாதீர்கள் என்று எச்சரிக்கிறேன். அருமைக்குரிய நேயர்களே, இதை போன்ற நம்முடைய பதிவுகள் உங்களுக்கு நேரடியாக சேருவதற்கு நம்முடைய செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.